இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கேன், அது பிரச்சனை இல்லை. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது மஞ்சள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். மிளகாத்தூள் இதோட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கலர் கொடுக்கும். நார்மல் மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன், எங்களுக்கு காரமாக வேணும், அதனால். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1/2 லெமன் புழிஞ்சிக்கிறேன். லெமன் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்கிறதுனால நான் 1/2 லெமன் போட்டிருக்கேன். சரிங்களா? ஃபிஷ் ஃப்ரை மசாலா வேணும்னா இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்கிறதுனால நான் அதெல்லாம் போடலை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்ம கிளறிக்கலாம் கையை போட்டு. இது 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். 1/2 அன் ஹவர் நீங்கள் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் நான் வந்து வெளியிலே வச்சு ஃப்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இப்படி கலந்துட்டேன், நல்லா கை வச்சு கலரிட்டேன். இது நல்லா ப்ரெஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. சரியா? 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்து வறுத்துடலாம். இப்போ நம்ம தமிழர் டேஸ்ட்டில் பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. ஆல்ரெடி நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷு. என்னென்ன போட்டிருக்கேங்கிறத சொல்லிடுறேன். இதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சால்ட்டு, லெமன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இதை நல்லா போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 அன் ஹவராக. இதெல்லாம் ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். இது பாருங்கள், நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இது பாருங்கள், ஒரு ஆர்டிஃபிஷியலும் சேர்க்கல. டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இப்படி இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.